So in this video we are going to discuss about the following question. The question is which has maximum number of the atom. Okay, so they are given the four condition. The first condition is 20 gram of carbon, and then within the bracket they mentioned the 12. The next option is 56 gram of iron, within bracket they mentioned the 56, and the option C is the 20 gram of aluminum, within bracket they mentioned 27, and the D option is 108 gram of silver, within bracket they mentioned the 108 gram. Okay, so in this question what they are trying to say, we want to find out the maximum number of the atom. So இந்த கொடுத்திருக்க கண்டிஷன்ல maximum number of atom வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த क्वेश्चन வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் क्वेश्चन தான். இட்ஸ் பி வெரி சிம்பிள் क्वेश्चन பட் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மோல் கான்செப்ட்க்கே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் இந்த क्वेश्चनல தான் இருக்கும். ஓகேவா? சோ இட் வில் பி தி வெரி இம்பார்ட்டன்ட். இதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட். இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 24 கிராம் ஆஃப் கார்பன் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு கரித்துண்டு எடுத்துட்டா தட் வில் பி தி கார்பன். ஓகே, ஒரு கிராஃபைட் நம்ம கார்பன் தான், டைமண்டும் ஒரு கைண்ட் ஆஃப் வந்து கார்பன் தான். எனிவே எனி கார்பன், அந்த கார்பன் என்ன பண்றாங்கன்னா ஒரு 24 கிராம் வந்து எடுத்துக்கிறாங்க. நம்ம ஒரு கரித்துண்டை நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு கரித்துண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24 கிராம் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த 24 கிராம்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து இருக்கு நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். ஒரு ஆட்டம்னால எப்படி இருக்கும், அது வந்து வெரி ஸ்மால் சைஸ் தான் இருக்கும், நெக்லிஜிபிள் சைஸ் தான் இருக்கும், ரொம்ப சின்னதா வந்து இருக்கும். அது 24 கிராம்ல எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்தாங்கன்னா 56 கிராம் வந்து அயன் வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு அயன் ராட், அந்த அயன் ராட் வந்து பாத்தீங்கன்னா 56 கிராம் வந்து இருக்குது. அதுல எத்தனை அயன் ஆட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ தேர்ட் ஒன் என்ன கொடுத்தாங்கன்னா 27 கிராம் ஆஃப் அலுமினியம். ஒரு 27 கிராம் வந்து என்ன பண்றாங்க, ஒரு அலுமினியத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. நமக்கு அலுமினியம் ஃபைல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. சோ அந்த அலுமினியம் ஃபைல் வந்து 27 கிராம் எடுத்துக்கிட்டு அதுல வந்து நமக்கு வந்து எத்தனை ஆட்டம் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன் என்ன சொல்லிருக்காங்க 108 கிராம் ஆஃப் சில்வர். அப்ப சில்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 108 கிராம் வந்து எடுத்து அதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண சொல்றாங்க. நம்ம உட்காந்துட்டு அதை ஒன் பை ஒன்னா வந்து கவுண்ட் பண்ண வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இம்பாசிபிள். அதுதான் நம்ம என்ன பண்ணோம்னா மோல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஓகேவா? அப்போ மோல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் ஆஃப் ஆட்டம். அப்போ மோல்ஸ் அதிகமா இருந்தா நம்பர் ஆஃப் ஆட்டமும் அதிகமா தான் இருக்கும். ஓகே, அப்போ நம்ம வந்து மோல் கால்குலேட் பண்ணாலே we can able to find out எதுல வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ மோல் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா மோல்ஸ் ஈக்குவல் டு given mass divided by atomic mass. இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே ஆட்டம் தான் கொடுத்திருக்காங்க. கார்பன் இஸ் தி ஆட்டம், அலுமினியம் இஸ் தி ஆட்டம், அயன் ஆட்டம், சில்வர் ஆட்டம், எல்லாமே எப்படி கொடுத்திருக்காங்க, ஆட்டம்ல தான் கொடுத்திருக்காங்க. இதே சம்டைம்ஸ் என்னன்னா நம்ம மாலிகுலும் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 24 கிராம் ஆஃப் வாட்டர் மாலிகுல், அப்ப H2O ன்னு கொடுத்துக்கலாம். அப்ப H2O ன்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு இங்க ஃபார்முலா எப்படி வரும், மோல்ஸ் ஈக்குவல் டு given mass divided by molecular mass. அப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்து நமக்கு எப்பவுமே சேம் தான், given mass தான். அப்ப டினாமினேட்டர் நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா ஆட்டம் கொடுத்தாங்கன்னா அட்டாமிக் மாஸ், மாலிகுல் கொடுத்தாங்கன்னா மாலிகுலர் மாஸ், அயான்ஸ் கொடுத்தாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Na+ ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கேட்டைன் கொடுத்தாங்கன்னா கேட்டைனுடைய மாஸ், ஆனியன் கொடுத்தாங்கன்னா ஆனியனோட மாஸ். ஓகேவா? சோ அப்ப நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதான் வந்து பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இங்க எல்லாமே ஆட்டம் தான் கொடுத்திருக்காங்க. அதனால இங்க ஃபார்முலா என்ன போட்டுக்கிறோம், மோல்ஸ் ஈக்குவல் டு given mass divided by atomic mass. இதான் நமக்கு வந்து ஃபார்முலா. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியிலே ஒரு பேசிக் ஃபார்முலா. இதான் வந்து இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரியாம கெமிஸ்ட்ரி வந்து லேர்ன் பண்ணவே முடியாது. இது is a very important ஃபார்முலா, ரொம்ப பேசிக் ஃபார்முலா கூட. அப்ப given mass வந்து பாத்தீங்கன்னா அதுல எத்தனை கிராம் வந்து கொடுத்திருக்காங்க, क्वेश्चनலே கொடுத்திருக்காங்க 24 கிராம் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப கார்பனோட அட்டாமிக் மாஸ் என்னன்னா அதுவும் வித்தின் பிராக்கெட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுக்கலாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கார்பன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டம், நீங்க வந்து அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப கார்பனோட அட்டாமிக் வெயிட் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12 வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப 24 divided by 2 வந்து எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 2 moles அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரு மோல் அப்படின்னா இட்ஸ் கண்டெய்னிங் 6.03 in 10 power 23 மாலிகுல்ஸ் வந்து அதுல இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2 moles அப்படின்னா 12.022 into 10 to the power of 23. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா 10 to the power of 23 வந்து அந்த சூப்பர் ஸ்கிரிப்ட்ல போடாம கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது, கொஞ்சம் சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, அப்ப டோட்டலா 24 கிராம் ஆஃப் கார்பன் ஆட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபைனலா கொடுத்திருக்காங்க இல்லையா 12.022 into 10 to the power of 23 ஆட்டம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ல எத்தனை ஆட்டம் இருக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஆப்ஷன் பி க்கு வந்து என்னது given கிராம் வந்து பாத்தீங்கன்னா 56 கிராம். அப்ப அட்டாமிக் மாஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் 56 தான். அப்ப டோட்டலா வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 மோல் வந்து இருக்குது. அப்ப 1 மோல்ன்றது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6.022 into 10 to the power of 23 ஆட்டம் வந்து இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல 20 கிராம் கார்பன்ல எத்தனை ஆட்டம் இருக்குது, 12 into 10 to the power of 23 வந்து இருக்குது. இங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 6 into 10 to the power of 23. அப்ப இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் ஏ ல தான் நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? சோ ஆப்ஷன் சி வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா அதேதான் 27 கிராம் ஆஃப் அலுமினியம். அப்ப 27 divided by 27
1 mole which is equal to 6.022 into 10 to the power of 23. அப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B யும் ஆப்ஷன் C யும் வந்து பாத்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து இருக்குது. இட் will be lower than ஆப்ஷன் நம்பர் A, ஆப்ஷன் A, ஓகேவா? சோ ஆப்ஷன் D வந்து என்ன கொடுத்திருக்காங்க 108 கிராம் ஆஃப் சில்வர். அப்போ இதையும் நீங்க இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get the 1 mole தான். அப்போ 1 mole is equal to 6.022 into 10 to the power of 23 ஆட்டம் தான் வந்து இதுல வந்து இருக்குது. அப்போ இதுல இருக்கிறதுல ஹையஸ்ட் ஆட்டம் வந்து இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 20 கிராம் ஆஃப் வந்து கார்பன் ஆட்டத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து அதிகமா இருக்கும். ஜெனரலா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நிறைய கிராம் இருந்தா நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணி இந்த இதை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து எதை பொறுத்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டமோட வெயிட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாக்ட் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா மோல் தான். இது நிறைய பேர் பார்ப்பாங்க, இது வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் மாதிரி வந்து நமக்கு தெரியும். ஆனா இதுதான் பேசிக். இந்த மோல் கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இதான் வந்து ரொம்ப பேசிக் கான்செப்ட். இதை தெரியாம நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் கைண்ட் ஆஃப் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த நீட் எக்ஸாம். ஓகேவா? ஸோ நீட் எக்ஸாம் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்னு கேட்கலாம், இல்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அப்போ இந்த மோல்ஸ் அண்ட் ஆட்டம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் மூலமா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.